ஏமாப்ல ஸ்நாக்ஸுக்கு பிஸ்கட் வச்சிருக்கேன். ஆ ஆ ஆ ஆ ஆ. ஏ பூர்ணி, அந்த மாதுளம் பழத்தை உரிச்சு வைக்க சொன்னல, அதை எடுத்துட்டு வாமா. அதோ வந்துட்டேனே. இந்தா. இதுல போடு. எடுங்க. இதுல. இந்தா. கைரேசா, அந்த காலத்துல நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது எங்க அம்மா ஒரு ஈயத்தட்டை நல்ல கழுவி பைக்குள்ள வச்சு தந்துடுவா. மத்தியானம் சத்துணவு போடுவாங்க, நல்ல தெம்ப சாப்பிட்டுவான்னு சொல்லி அனுப்புவாங்க. நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போய் மத்தியானத்துல ஒரு தட்டுக்கு 2 தட்டு சோறா வாங்கி நல்ல முட்டையோட அமுக்குன்னு அமுக்கி நல்லா அடிச்சு நொறுக்கி தின்னுட்டு வந்துருவோம். இப்ப எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகள பாரு, சோறு தனியா, ஸ்நாக்ஸ் தனியா, பிஸ்கட் தனியா, அதுவும் இல்லாம பழம் அது இதுன்னு எம்பிட்டு வைக்க வேண்டியிருக்கு பாத்தியா. மாமா, நம்ம பிள்ளைங்களை நம்ம தானே மாமா நல்லபடியா பாத்துக்கணும். அதுவும் சரிதாண்டே. கதிரு, நாளைக்கு கடை திறப்புக்கு எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்து முடிச்சாச்சா? ஆமாமா, எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். இதோ பாயசம் தான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. சரிப்பா. பாயசம்னா பாயசம். என்னப்பா எல்லா பத்திரிக்கையும் கையில கூப்பிடணும். அண்ணா, பத்திரிக்கை கொடுக்க சொன்னால எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சாச்சா? கொடுத்துட்டேன் தம்பி. மிச்சம் கையில 10 இருக்கு, உள்ள ஒரு 40 இருக்கு, மொத்தம் சேர்த்தா ஒரு 50 இருக்கும். 50? தம்பி, அந்த கோயம்பேடு பிரபா வீட்டுக்கு மட்டும் நான் போக மாட்டேன். ஏன்? ஏன்னா அவனை விட அவன் நாய் பெருசா இருக்குது. ஏதாவது இடத்துல கடிச்சு வச்சுச்சுன்னா என்ன இதுக்கெல்லாமா பயந்துட்டு இருப்ப? போய் கொடுத்துருண்ணே எல்லாரும் வீட்டுக்கும். விட மாட்டேங்கிறாங்களே. எங்க ஒரு பத்திரிக்கை கொடு. பத்திரிக்கை மாட்ட கொடு. ஏப்பா, இவ்ளோ பெரிய ஆளா நம்ம கடையை திறந்து வைக்க வர போறாங்க. ஆமாமா ஆமாமா, மணப்பாறை கதிரேசன் கேட்டீங்கன்னா சும்மாவா? நமக்கு ஊருக்குள்ள பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் தெரியும்னு மத்தவங்களுக்கு தெரிய வேண்டாம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. தனாக்கா வந்துட்டாங்கம்மா. அம்மா, தனமா உள்ள கூப்பிடுங்க. அவங்களுக்கும் பத்திரிக்கை கொடுக்கணும்ல, அவங்களும் கையோட கொடுத்துருவோம். ஏய் பூர்ணி, போய் தனமா கூட்டு வா. சரிண்ணே, இந்த கூட்டு வரேன். பூர்ணி, அக்கா, நிலா எங்க? நிலா இப்பதான் குளிச்சிட்டு இருக்கா. நீங்க இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க போல இருக்கு. ஆமா பூர்ணி, வேலை எதுவும் இல்ல, அதான் சீக்கிரமா வந்துட்டேன். நிலா குளிச்சிட்டு இருக்கா, வந்துருவா இப்போ. நீங்க அது வரைக்கும் உள்ள வாங்க, உள்ள போங்க. உள்ளயா? அட வாங்கக்கா, வாங்க வாங்க வாங்க. தனமா உள்ள வாங்க. வாங்க. அத இங்க எடுத்து வை. அம்மா, கதிர் இந்த பக்கம் வந்து. வாங்க 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 தனமா வாங்க. அம்மா, பத்திரிக்கை நீங்களே உங்க கையால கொடுத்துருங்க. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேம்மா. நாளைக்கு நம்ம கடை திறப்பு விழா இருக்குமா, நீயும் ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பா வந்துருங்க. இந்தாம்மா. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் நாங்க அந்த பக்கமா போகும்போது தனித்தனியா பார்த்து கொடுத்துக்கிறோம். ஆமாமா, வாங்கிக்கம்மா. ரொம்ப சந்தோஷமா, கண்டிப்பா வந்துடுறோம். சரிம்மா. அம்மா, நான் வெளியில இருக்கேம்மா. சரி.
என்ன ருக்கு யோசிச்சிட்டு இருக்க? மாரியோ நந்தினியோ இல்ல தனத்து கூட ஆட்டோ ஓட்டுற பிள்ளைங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? தனம் வாழ வேண்டிய பொண்ணு, அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. குழந்தை குட்டின்னு அவ வாழ்க்கையிலயும் எல்லா இன்ப துன்பங்களும் நடந்தாகணும். அதுக்கு அவ இன்னொரு கல்யாணம் பண்ணியே ஆகணும். ஏக்கா அது எப்படி? அப்படி மட்டும் நீ தனத்துக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்ச நடு தெருவுல தான் நீ நிக்கணும். யோசிச்சு பாரு, இன்னும் எத்தனை நாளைக்கு சண்முகம் நமக்கு சம்பாதிச்சு குத்துன்னு இருப்பான்? என்னைக்காவது ஒரு நாள் என் பொண்டாட்டிய கூட்டின்னு நான் தனியா போறேன், இந்த டிராவல்ஸ்ல வர வருமானம் எல்லாம் எனக்கு தான் சொந்தம்னு அவன் சொல்லிட்டா உன் குடும்ப நிலைமை இன்னத்துக்கு ஆகும்? ஏதோ தனம் இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுறா, இந்த வீட்டோட வரவு செலவு எல்லாத்தையும் பாத்துக்கிறா. அத வச்சு நம்ம 3 வேளையும் நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம், வீட்டு வாடகை கட்டுறோம், இருக்க இடம் உடுக்க உடனே நிம்மதியாகிறோம். அந்த விஷயத்துல நீயே மண்ணள்ளி போட்டுக்க போறியா? உன் வயித்துல பிறந்த பிள்ளைங்களுக்காக தனத்தோட வாழ்க்கைய பலி கொடுப்பியா? இதெல்லாம் மனசாட்சி இல்லாத செயல். உனக்கு கூட தான் 36 வயசுல மாமா இறந்து போனாரு, நீ நான் வேற கல்யாணமா பண்ணிக்கின? புள்ளிங்க தான் வாழ்க்கை, என் புள்ளைங்களுக்காக நான் வாழ்ந்து காட்டுறேன்னு நீ வாழ்ந்து காட்டல. அதே விஷயத்தை தான் நானும் சொல்றேன் ருக்மணி. உனக்காவது யாருக்காக வாழணுங்கிற அந்த காரணம் இருந்துச்சு. உன்னை நம்பி 4 பிள்ளைங்க இருந்தாங்க. உனக்கு உறுதுணையா இருக்க கணேசமூர்த்தி இருந்தான். எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு யோசிச்சு பாரு. ஷாலினியோ சௌந்தர்யாவோ சத்ரியனோ எல்லாரும் ஏன் குடும்பம் சொல்லி தனித்தனியா போயிடுவாங்க. அன்னைக்கு தனம் யாருமே இல்லாம ஒத்த ஆளா நிப்பா. அவளோட வாழ்க்கையில சந்தோஷமே வேண்டாமா? ஏக்கா, நம்ம ஊட இன்னும் கட்டி முடிக்கல, நீ அந்த சொர்ணாவை ஜெயிக்கணுமா வேணாமா? ஒருவேளை கல்யாணம் பண்ணி தனத்தை அந்த கதிரு என் வீட்டுக்கு கூட்டின்னு போறேன், இனிமே அவ ஆட்டோ ஓட்டினாலும் என்ன பண்ணாலும் அவ சம்பாத்தியம் முழுக்க எனக்கு தான் அவன் வாங்கிட்டு போயிட்டானா, அந்த சொர்ணா முன்னாடி நாம தோத்து போய் தான் நிக்கணும். அந்த சொர்ணா கிட்ட தோத்தா அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறன்னு அவகிட்ட சவால் விட்டுருக்க, அத மறந்துடாத. ஏக்கா சொல்லுக்கா, நீ அந்த சொர்ணா கிட்ட தோத்து போணுமா? சொல்லு. அதுக்காக தான் நீ இத்தனை வருஷமா வைராகியமா வாழ்ந்தியா? சொல்லுக்கா. இல்ல ருக்கு, அவ சொல்றத நம்பாத. தனத்தோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம், புரிஞ்சுக்க. ஏக்கா, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? சொர்ணா கிட்ட நாம சவால்ல ஜெயிச்சே ஆகணும், அதுதான்க்கா நமக்கு முக்கியம். ருக்மணி சொன்னா கேளு, நான் சொல்றத கேளு. தனத்துக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுதான் நல்லது. ஏக்கா, அது கிடக்குதுக்கா, நான் சொல்றத கேளு. இல்ல ருக்கு, நான் சொல்றதுதான் கேட்கணும். இதான்க்கா யதார்த்தம். ஐயோ பாவம் தனம், அவளுக்கு ஒரு வாழ்க்கை வேணும்ல.